ஹாய் ஆல் வெல்கம் டு கல்கிடெக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேட்ச் அண்ட் ஸ்னோஃப்ளேக். ஸ்னோஃப்ளேக்ல வந்து கேட்ச்ங்கிற கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரலாகவே வந்து என்னோட கொரி டூல் வந்து நான் ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா அது போய் டேட்டா பேஸை போய் ஹிட் பண்ணி டேட்டா வாங்குறது கொண்டு வந்து என்னோட கொரி டூல் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா அதே கொரி நான் செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா 5 செகண்ட்ஸ் ஆகும். இது வந்து ஜென்ரலாக நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராசஸ் இன் ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ்லாம். பட் இதே வந்து ஸ்னோஃப்ளேக்ல வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா என்னோட கொரியில் இருக்கும் டேட்டாபேஸில் இருக்கும் நடுவில் கேட்ச்ங்கிற கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்ச்ங்கிறது வந்து ஒரு டெம்பரரி மெமரி ஸ்பேஸு. இதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது: மெட்டாடேட்டா கேட்ச், ரிசல்ட் கேட்ச், டேட்டா வேரஸ் கேட்ச்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா என்னோட கொரி லேயர்லேருந்து நான் ஒரு கொரியை வந்து இங்கே செலக்ட் ஸ்டார் எம்ப்ளாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கொரி வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபஸ்ட் டைம் போயிட்டு டேட்டா பேஸை போய் ஹிட் பண்ணும். டேட்டாவை அங்கேருந்து கொண்டுட்டு வந்து எனக்கு எனக்கு ரிசல்ட் கொண்டு வந்து என்னோட கொரி டூலில் கொடுக்கும். இது கூடிய ஆகக்கூடிய டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகுது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா. இதே கொரியை நான் செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 5 செகண்ட்ஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா இதோட ரிசல்ட்டை கொண்டு வந்து ரிசல்ட் கேட்சிலிருந்து எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக கேட்சுங்கிற கான்செப்ட் இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படிங்கிறத நான் இப்போ கொரி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் ஸ்டார் ஃபார் எம்ப்ளாய்ஸ்னு சொல்லிட்டு நான் அந்த கொரியை யூஸ் பண்ணுறேன். இந்த கொரியை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸ்கீமாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டாபேஸ் அண்ட் ஸ்கீமாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது செலக்ட் ஸ்டார் ஃபார் எம்ப்ளாய்ஸ்னு சொல்லிட்டு இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது கொரியோட அவுட்புட் ரிசல்ட் செட் தான் இது. இந்த கொரியோட டியூரேஷன் டைம் பார்த்தோம் அப்படின்னா 24 மில்லி செகண்ட் ஆகுது. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 24 மில்லி செகண்ட். ஸோ இதே கொரியை நான் செகண்ட் டைம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. இதே கொரி அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் இங்கே. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த மறுபடியும் இதே கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதே கொரி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா 22 மில்லி செகண்ட் தான் ஆகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொரிக்கும் செகண்ட் கொரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா டைம் டியூரேஷன் வந்து எனக்கு வந்து 2 மில்லி செகண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஸோ அது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது மட்டும் இது போய் டேட்டா பேஸை போய் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது ரிசல்ட் கேட்சில் தான் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா நான் இங்கே ஃபஸ்ட் டைம் ஹிட் பண்ணும்பொழுது இந்த ரிசல்ட் இங்கே போயிட்டு டேட்டா பேஸை போய் ஹிட் பண்ணிவிட்டு இதுக்குரிய ரிசல்ட்டை கொண்டு வந்து வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாரில் இருக்கிறது ஆல் காலம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து டேட்டா வேரஸ் கேட்சில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த கொரிக்குரிய ரிசல்ட் கொண்டு வந்து ரிசல்ட் கேட்ச் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ரிசல்ட் கேட்சில் தான் என்னோட கொரி டூலுக்கு வந்து ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இது வந்து ஃபஸ்ட் டைம் நடக்கும். இதே கொரியை நான் சேஞ்ச் பண்ணாமல் நான் ஆக்சுவலாக பண்ணும்போது எனக்கு 22 மில்லி செகண்ட் கிடச்சிது. ஸோ செகண்ட் டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த கொரி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் என்னோட டேட்டா பேஸே ஹிட் பண்ணாது, என்னோட டேட்டா வேரஸ் கேட்சும் ஹிட் பண்ணாது. ஸ்ட்ரெயிட்டாகவே ரிசல்ட் கேட்சிலேருந்து அப்படியே கொண்டு வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து 2 செகண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி எனக்கு கொடுத்து. ஸோ இது எப்படிங்கிறத நம்ம ஆக்சுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்திருக்கேன். மெட்டாடேட்டா கேட்ச்னு சொல்லிட்டு மெட்டாடேட்டா கேட்ச் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ரிசல்ட் கேட்ச், டேட்டா வேரஸ் கேட்ச்னு சொல்லிட்டு தேர்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்ச் வந்து பார்ப்போம். மெட்டாடேட்டா கேட்ச். மெட்டாடேட்டா அப்படின்னா டேட்டா எபா டேட்டான்னு சொல்கிறது. நான் எழுதக்கூடிய கொரியை வந்து டேட்டாவை எடுக்கக்கூடிய கொரியா இல்லை மெட்டாடேட்டாவை எடுக்கக்கூடிய கொரியாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கும். ஸோ இங்கே வந்து நான் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். கவுண்ட் ஆஃப் ஸ்டார் வந்து மெட்டாடேட்டாவை யூஸ் பண்ணக்கூடிய கொரி. ஸோ அதனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா பேஸை போய் ஹிட் பண்ணாமல் மெட்டாடேட்டாவில் வந்து கொரி எடுத்து வந்து அவுட்புட்டை வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஏன்னா டேட்டாபேஸில் இருக்கிற ஆல் த இன்ஃபர்மேஷனுமே மெட்டாடேட்டாவில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதனால் இது வந்து மெட்டாடேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கொரியாக இருந்ததுன்னா மெட்டாடேட்டா வந்து கொரியை கொண்டு வந்து கொடுத்துரும். இதுவே ரிசல்ட் கேட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா நான் செலக்ட் ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கவுண்ட்டுங்கிறது மெட்டாடேட்டாவை எடுக்கக்கூடிய கொரி, ஸ்டார் வந்து டேட்டாவை எடுக்கக்கூடிய கொரி. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா டேட்டாபேஸை போய் அக்சஸ் பண்ணும். இந்த ஸ்டாரில் இருக்கிற காலம்ஸ் எல்லாமே டேட்டாவில் ஸ்டோர் ஆகும். இந்த கொரிக்குரிய ரிசல்ட் எல்லாமே ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகும். இதை நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதிலிருந்து எனக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். அதே கொரி செகண்ட் டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எனக்கு கொரி ரிசல்ட்லேருந்து ரிசல்ட் கேட்ச் மட்டும் அப்படியே கொண்டு வந்து எனக்கு வந்து செகண்ட் டைம் வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும் கொரி டூலில். ஸோ இதுதான் வந்து ரிசல்ட் கேட்ச்னு சொல்கிறது. இது வந்து எவ்வளோ நேரம் ஆக்டிவில் இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த செஷன் வந்து 24 ஹவர்ஸ் வரை ஆக்டிவில் இருக்கும். ஸோ இது நான் கண்டினியூட்டியாக நான் ஆக்சுவலாக அந்த கொரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோட செஷனில் அப்படின்னா அது அப் டு 31 டேஸ் வரை இது ஆக்டிவில் தான் இருக்கும். அது வந்து ரிசல்ட் கேட்ச். தேர்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா டேட்டா வேரஸ் கேட்ச். ஸோ நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்பொழுது லாஸ்ட் கொரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தேர்டாக யூஸ் பண்ணது வந்து பர்டிகுலர் காலம் யூஸ் பண்ணியிருக்கேன். பர்டிகுலர் காலம், இந்த காலம் ரிலேட்டடான டேட்டா எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா டேட்டா வேரஸ் கேட்சில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் வந்து நான் இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடியது வந்து காலம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே தான் டேட்டா வேரஸ் கேட்சில் ஸ்டோர் பண்ணியிருக்கனால இது வந்து டேட்டா பேஸை போய் ஹிட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து எடுத்து வந்து நமக்கு கொடுத்துரும். ஸோ இப்படி தான் வந்து கேட்சுங்கிற கான்செப்ட் வந்து ஸ்னோஃப்ளேக்கில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.